இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரே வழி சிவாலயம் தான். சிவாலயத்துக்கு போனால் மனசை ஒருநிலைப்படுத்தா பரல, அப்பயே சொன்னேன். அப்போ வேற எங்கேயா மனசை ஒருநிலைப்படுத்தும்? இப்போ மனசை அலைப்பாயுதுனால தான், அதனால தான் அலைப்பாயுதே கண்ணான்னா. என் மனம் எங்கே அலைப்பாயணும்? ஆண்டவன்ட்ட அலைப்பாயணும். ரமணன் சொன்னார், அதுவுமே தேவையில்லடாங்கிறார். கடவுளே ஒரு காலத்தில் தேவையில்லைங்கிறார். என்னையா அப்படி சொல்கிறீங்க? நீ தியானம் பண்ணும்போது கடவுளை தியானம் பண்ணு, அந்த தியானத்தினுடைய முதிர்வு ஏற்படும் போது அந்த கடவுளே உனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருங்கிறார். எப்படி ஒரு விறகு எரிக்கும் போது ஒரு சின்ன குச்சியில் வச்சு விறகு எரிப்பாங்க, அந்த விறகு கொளுத்துன உடனே அந்த தீக்குச்சியும் அதுக்குள்ளேயே போட்டுருவான். அந்த மாதிரி இந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு கடவுள் தேவை. அது இயேசுநாதரா, அல்லாவா, புத்தரா, அதெல்லாம் தேவை கிடையாது. யாரோ ஒருத்தர் நினச்சி தியானம் பண்ண மனசை ஒருநிலைப்படுத்து. அந்த மனம் செம்மையான பிறகு, மனம் ஒருநிலையான பிறகு அதுவுமே தேவையில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய ரமண மகரிஷி.